தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தங்க நகை கடன் வாங்குபவர்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிதி அமைச்சகம் சில பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. தங்க நகை கடன் வாங்குபவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு நிதி அமைச்சகம் சில பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. வரைவு வழிகாட்டுதல்கள் குறித்து பெறப்பட்ட கருத்துக்களை RBI மதிப்பாய்வு செய்து வருகிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தற்போது தங்க நகை கடன் வாங்குபவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு நிதி அமைச்சகம் சில பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறதா நம்ம முக்கிய செய்தி பார்க்குறோம். என்னென்ன பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறாங்க, இதன் பேரில் எப்பொழுது இந்த ரிசர்வ் வங்கியானது நடவடிக்கை எடுக்கும், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த புதிய வங்கிகள்ல புதிய தங்க நகைகளை அடகு வைப்பது தொடர்பாக ரிசர்வ் வங்கி அண்மையில வங்கிகள் மற்றும் நிதி சேவை அல்லாத வங்கி நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் பொதுமக்கள் மத்தியில ஒரு கவலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பல அரசியல் கட்சிகளும் கூட இதற்கு எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றன. அதாவது அந்த வரைவு இது இறுதி செய்யப்பட்ட விதிமுறையாக இல்லை என்றாலும் கூட அது வரைவு விதிமுறையாக இருந்தாலும் அதுல பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அடகு வைக்கக்கூடிய நகைகள்ல 75% வரைக்கும் தான் நகையோட மதிப்புல பணம் கொடுக்கணும். அதே மாதிரி நகையை அடகு வைக்கிறவங்க இது தங்களுடைய நகைதான் என்பதை உறுதி செய்வதற்கான ஆவணங்களை கொடுக்கணும்னு பல விதிமுறைகள் அந்த ரிசர்வ் வங்கியினுடைய இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பொதுமக்கள் மத்தியில பரவலா ஒரு எதிர்ப்பு இருந்தது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அறிவுறுத்தலின் பேரில் நிதி சேவைகள் துறை இந்த விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்தது. ஆய்வுக்கு பின்னர் ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகத்தின் சார்பில் பல்வேறு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறு தங்க நகை கடன் வாங்குபவர்களின் தேவைகள் மோசமாக பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக பல பரிந்துரைகளை ரிசர்வ் வங்கிக்கு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இதனை கள அளவில் செயல்படுத்துவதற்கு நேரம் தேவைப்படும். அதாவது இந்த புதிய விதிகளை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதனை கள அளவில் செயல்படுத்துவதற்கு நேரம் தேவைப்படும் எனவும், எனவே ஜனவரி 1, 2026 அதாவது அடுத்த ஆண்டு முதல் இதனை செயல்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக செயல்படுத்த வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிறிய டிக்கெட் கடன் வாங்குபவர்களுக்கு சரியான நேரத்தில் விரைவாக கடன் வழங்குவதை உறுதி செய்வதற்காக 2 லட்சத்திற்கும் குறைவான சிறிய கடன் வாங்குபவர்கள் இந்த முன்மொழியப்பட்ட வழிமுறைகளில் இருந்து விலக்கு அளிக்கலாம். அதாவது 2 லட்சத்திற்கும் குறைவாக தங்க நகை கடன் வாங்குபவர்களுக்கு இந்த புதிய விதிமுறைகளில் இருந்து விலக்கு அளிக்கலாம் என்கிற ஒரு பரிந்துரையை மத்திய நிதி அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த வரைவு வழிகாட்டுதல் குறித்து பெறப்பட்ட கருத்துக்களை ரிசர்வ் வங்கி முழுமையாக மதிப்பாய்வு செய்யும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும், பல்வேறு பங்குதாரர்கள் எழுப்பிய கவலைகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் இது குறித்த வழிமுறைகளை இறுதி செய்வதற்கு முன்பு RBI-யால் முறையாக பரிசீலிக்கப்படும் என்று தாங்கள் நம்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ரிசர்வ் வங்கி இந்த விதிமுறைகளை இறுதி செய்வதற்கு முன்பாக அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் எழுப்பிய கவலைகளை பரிசீலிக்க வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் வழங்கி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.